தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. பூமி வெப்பமயமாதல் காரணமாக கடலின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் உலகம் முழுவதும் கடலோர பகுதியில் வசிக்கும் 90 கோடி மக்கள் ஆபத்தில் இருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் சங்கரன் வழங்கும் தகவலை கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இது தொடர்பாக இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த பகுதிகளெல்லாம் அதிக ஆபத்து இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கு, இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். சங்கரன், வணக்கம். வருணன், மக்களவையில் எம்பி ஒருவர் காலநிலை மாற்றத்தினுடைய அந்த பாதிப்புகள் என்ன என்பது குறித்து எழுப்பிய ஒரு கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர் அதிர்ச்சிகரமான தகவல்களை தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் கடல் நீர்மட்டம் ஆண்டுதோறும் கணிசமாக அதிகரித்து வருகிறது. சென்னையில் 1993ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரை கணக்கெடுத்து பார்க்கும்போது ஆண்டுதோறும் சராசரியாக 4.31 மில்லிமீட்டர் அளவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் கடலின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். இதேபோன்று மும்பை, கொச்சி உள்ளிட்ட பல இடங்களில் அந்த கடல் பகுதியில் என்பது கடல் நீர் மட்டம் உயர்ந்து வருகிறது என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார். இந்தியா மட்டுமில்லாமல் பங்களாதேஷ், நெதர்லாந்து, சீனா உள்ளிட்ட பல நாடுகளிலும் கடல் நீர் மட்டம் என்பது அதிகரித்து வருவதாகவும் அந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. உலகளாவிய அளவில் கடலோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய 90 கோடி மக்கள் மிகவும் ஆபத்தான பகுதிகளில் வசிக்கிறார்கள். வல்னரபிள் ஜோன் என்று சொல்லக்கூடிய அந்த கடலோர பகுதிகள் அனைத்துமே மிகவும் பாதிக்கக்கூடிய பகுதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை இந்த எண்ணூர் பகுதியில் துவங்கி மாமல்லபுரம் வரை முழுவதுமாக கடலோர பகுதிகள் அனைத்துமே ஒரு பாதுகாப்பற்றவை, பாதுகாப்பில்லாத ஒரு பகுதிகளாக இருக்கின்றன என்பது அறிவியல் ஆர்வலர்கள் அதேபோன்று விஞ்ஞானிகளுடைய தகவல்களாக இருக்கின்றன. சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற விஞ்ஞானி சந்திரசேகரன் சொல்லும்போது கடல் நீர் பெரம்பூர் வரைக்கும் கூட உள்ளே வருவதற்கு எதிர்காலத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற அதிர்ச்சியான தகவல்களை தெரிவிக்கிறார். ஏற்கனவே சுனாமி காலகட்டத்தின் போது கடல் நீர் எந்த அளவிற்கு மக்கள் வசிக்கக்கூடிய உள்பகுதிக்கு வந்தது என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். எனவே இந்த புவி வெப்பமயமாதல் அதே போன்று காலநிலை மாற்றம் காரணமாக இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்றும் அண்டார்டிகா கண்டத்தில் இருக்கக்கூடிய ராட்சத பனிப்பாறைகள் தொடர்ந்து உருகி வருவதன் காரணமாகவும் இந்த கடல் நீர் மட்டம் உயர்வதற்கு ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். அதாவது 2050ஆம் ஆண்டில் எந்த அளவிற்கு அந்த பனிப்பாறைகள் உருகும் என்று கணிக்கப்பட்டதோ அவை இப்போதே அந்த பனிப்பாறைகள் என்பது அதிக அளவில் உருகுவதன் காரணமாகவும் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்றும், அதேபோன்று அதிகரித்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அதேபோன்று பெருகி இருக்கக்கூடிய வாகனங்களால் ஏற்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மக்களுடைய பல்வேறு செயல்பாடுகளால், அதாவது நிலப்பகுதியிலிருந்து வெளியாகக்கூடிய நச்சு கழிவுகள், நீர்நிலைகளில் கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கலக்கக்கூடிய குப்பைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வெப்பமயமாதல் என்பது அதிகரித்து வருகிறது என்ற தகவல்களை பேராசிரியர்களும் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திய ஒரு ஆய்வில் இந்தியாவில் வெப்பத்தின் அளவு அதிகரித்து வருகிறது என்ற தகவலை அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலவப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வெப்ப நிலை என்பது தொடர்ந்து நீடிக்குமானால் 2050ஆம் ஆண்டில் தற்போது இருக்கக்கூடிய நிலையை விட கணிசமாக 8 மடங்கு அதிகமாக இருக்கும். 25 விழுக்காட்டிலிருந்து 30 விழுக்காடு அளவிற்கு வெப்பத்தின் அளவு அதிகரிக்கும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த நூற்றாண்டின் இறுதியில் 2100ஆம் ஆண்டு இறுதியில் பார்க்கும்போது இந்தியாவில் வெப்பத்தினுடைய அளவு 300 விழுக்காடு அளவிற்கு அதிகமாக இருக்கும் என்ற அதிர்ச்சிகரமான தகவல்களையும் தெரிவிக்கிறார்கள். எனவே இதுபோன்ற பாதிப்புகளிலிருந்து நாம் கடந்து போக வேண்டும் என்றால், அந்த பாதிப்புகளை தள்ளி போட வேண்டும் என்றால், காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் குறித்து மக்களிடையே அரசே ஒரு இயக்கமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும், மக்களும் இது குறித்த ஒரு புரிதலை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்ற தகவல்களையும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஓய்வு பெற்ற விஞ்ஞானி சந்திரசேகரன் சொல்லும்போது, வீடுகளை கட்டும்போது குறைந்தபட்சம் 2-3 மரங்களையாவது வளர்க்கக்கூடிய அளவிற்கு இடம் விட வேண்டும், அப்போதுதான் அனுமதி தருவோம் என்று தமிழக அரசு ஒரு விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். எனவே வரக்கூடிய காலங்களில் இன்னும் வெப்பம் அதிகரித்தால் மிகப்பெரிய ஒரு அபாயகரமான சூழல் ஏற்படும் என்பதன் காரணமாக மக்கள் இதில் போதிய விழிப்புணர்வை பெற வேண்டும் என்பது அறிவியல் ஆர்வலர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுடைய கருத்தாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை கேரளாவில் இருக்கக்கூடிய
குட்டநாடு என்ற ஒரு பகுதி, சென்னையில் பள்ளிக்கரணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கடலை விட தாழ்வான பகுதியில் இருக்கிறது என்றும், எனவே ஒரு அதிக அளவு மழை பெய்யும் போது இந்த பகுதி கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே பள்ளிக்கரணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல நாட்கள் மழை விட்டும் கூட மழைநீர் வடியாத ஒரு நிலை இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே இதுபோன்ற விவகாரத்தில் மக்கள் போதிய விழிப்புணர்வை பெற வேண்டும் என்பதுதான் அறிவியல் ஆர்வலர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. வருணன், விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.